ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தற்போதைய மக்கள் தொகை வந்து 90,000. சரிங்களா? பர்சன்டேஜ்லேருந்து சம் கேட்டிருக்காங்க. தற்போதைய மக்கள் விகிதம் 90,000. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும்போது நம்ம 2 முறை கால்குலேட் பண்ணணும். எதனா ஒரு வருஷத்துக்கு 7% அதிகரிக்குதா, அப்போது 100ல் 7% அதிகரிக்கிறது, அதனால் 107ன்னு போட்டுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஏறுது. அப்போ 2 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறனால நான் இதை 2 முறை போட்டுக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 90,000 × 107/100 × 107/100. ஏன் நம்ம இங்கே 107 போட்டிருக்கோங்கிற கான்செப்ட் தெரியணும். ஏன்னா அவங்க ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100%லேருந்து 7% அதிகரிக்கிறது, அதனால் 107. ஏன் 2 முறை போட்டிருக்கோம்? இங்கே 2 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்குறாங்க. இன்கேஸ் 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா இதே 4 முறை போடுவோம். புரியுதுங்களா? 5 ஆண்டுகளுக்கு பிறகுனா இதே 5 முறை போடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 107 × 107 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 107 × 107 7 7 49. 4 இந்த 4 இங்கே வந்துடும். 1 7 7. இங்கே வந்து 3 சைஃபர். அடுத்து வந்து இங்கே 7 0 1. திருப்பி 9 4 7 7 14 மிச்சம் 1 1. ஸோ 11,449. இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 9 81. 8 9 36 40 44. மீதி 4 9 36 40. இங்கே ஒரு 4 9 9 9 4 13 1 9 9 9 1 10. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. 1,03,041ங்கிறது தான் இதுக்கு சரியான விடை.